ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் பியூட்டி டிவி. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஃபீல் பண்ணுற இல்லைனா புலம்புற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அது ஹேர் ஃபால் தான். என்னதான் நம்ம பார்க்க அழகாக இருந்தாலும் நம்மளோட ஹேர் திக் அண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைனா நம்மளோட அழகு கம்ப்ளீட் ஆகாதுன்னு தான் சொல்லணும். நாமளும் ஹேர் ஃபால் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆயில்ஸ் இல்லாட்டா ஷாம்பூஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். பட் நம்மள பல பேருக்கு ரிசல்ட் என்னமோ அவங்க நினச்ச மாதிரி கிடைக்காது. ஸோ இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை சிம்பிளாக ஒரு ஆயிலை வச்சு சரி பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஆயிலை ட்ரை பண்ணும்பொழுது உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் நியூவாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் பியூட்டி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபை ஆகும். ஒரு கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது கூட பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் 3 நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காயில் இருக்க சீட் நமக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியாச்சு. இந்த நெல்லிக்காவை தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயில் வைட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. ஹேர் ஸ்ட்ராங்காகவும் பிளாக்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நெல்லிக்காய் ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். இப்போ இது கூட 5லேருந்து 7 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஹேர் ஃபாலுக்கு நம்மளோட பாடி ஹீட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு ஸ்கேல்பில் இச்சிங்னஸ் இருக்கும். வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால அந்த இச்சிங்னஸும் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுது. அடுத்ததாக 5லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஹேர் ஃபாலுக்கு காரணமான ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். சில பேர்த்துக்கு வெங்காயத்தோட ஸ்மெல் பிடிக்காது. அப்படி இருக்கவங்க 4லேருந்து 5 ட்ராப் லாவெண்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். லாவெண்டர் ஆயில் எங்கே வாங்குறதுன்னு யோசிக்காதீங்க. அதோட லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தான். செம்பருத்தி பூ சேர்க்கறதுனால உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு லாங் அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இந்த எண்ணெய் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை பசங்க பொண்ணுங்க 2 பேருமே யூஸ் பண்ணலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 தடவை கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதையும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் ரேவதி.